Welcome to VL Academy. In the video, the accounting cycle books and records chapter exercise problem number 16 and 17 nama paakaporom, which is in page number 2.92. So in the problem la vanda simple cash book prepare panna sollirukanga. Simple cash book அப்படிங்கிறது வந்து இங்க வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்பவுமே வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டெபிட், அதாவது வாட் எவர் த அமௌண்ட் யூ ஆர் ரிசீவிங் அது எல்லாமே வந்து நீங்கள் டெபிட் சைட் போடுவீங்க. அண்ட் என்னெல்லாம் அமௌண்ட்டை நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது இல்லை நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிரெடிட் சைட் வரும். தட் இஸ் ஆன் யோர் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா டேட் இருக்குது. ஸோ எந்த டேட்டில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் பர்டிகுலர்ஸ், அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது கேஷ் ரிலேட்டடாக அப்படிங்கிறத பார்த்து நாம் இங்கே போடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிப்ட் நோட். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு பில் கொடுப்போம். ஓகே, அந்த பில்லில் இருக்கிற கார்னர் நம்பர் தான் ரெசிப்ட் நம்பர். ஸோ அந்த நம்பர் எடுத்து தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டிங்க்கு இதெல்லாம் கேட்பாங்க. திடீர்னு உங்கள் கேஷ் புக் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்ட் நம்பர் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அரவிந்த் கிட்டேருந்து இவ்வளோ 600 rupees வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ரெசிப்ட் நோட் நம்பர் இங்கே போட்டிருக்கீங்க, அந்த ரெசிப்ட் எடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ரெசிப்ட் புக் எடுத்து அந்த நம்பரை ரெஃபர் பண்ணி நீங்கள் காமிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஆடிட்டிங்கில் அவங்க ப்ரூஃப் கேட்குறதுக்காக நம்ம இது பண்ணுறது ரெசிப்ட் நோட். அடுத்தது லெஜர் ஃபோலியோ. லெஜர் ஃபோலியோங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டிருப்போம், அந்த ஜேர்னல்லேருந்து எடுத்து தான் லெஜர் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த லெஜர்லேருந்து ரெஃபர் பண்ணி அதில் இருக்கிற கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து நாம் இந்த கேஷ் புக்கில் போடுறோம். அப்போ அங்கே லெஜரில் வந்து இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பேஜ் நம்பர் எடுத்து இந்த லெஜர் ஃபோலியோக்கு நேராக போடணும். பட் நீங்கள் யூஜி லெவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் மண்டை உடைச்சிக்க வேண்டியதில்லை. பட் இட் இஸ் வெரி வெரி மஸ்ட் நீங்கள் இந்த காலம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். இந்த காலம்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் யூ won't get the full mark. ஓகே, இந்த ஃபார்மேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் அகெயின் ஆன் கிரெடிட் சைட் த சேம் காலம்ஸ், பட் ரெசிப்ட் நோட்டுக்கு பதிலாக இங்கே வவுச்சர் நோட் அப்படின்னு இருக்கும், விஎன். இந்த வவுச்சர் நோட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது நீங்கள் காலேஜில் இருக்கிறப்போ நீங்கள் நிறையா இப்போ ஒரு சிலர் என்சிசியில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் என்எஸ்எஸில் இருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா காலேஜை பொறுத்த வரையும் ஒரு என்எஸ்எஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வருஷம் முழுக்க இவ்வளோ அமௌண்ட், உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டருக்கு. அதே மாதிரி தான் என்சிசி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ என்எஸ்எஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா they need to conduct compulsory a camp. ஸோ அதுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அது வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா என்எஸ்எஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்டூடெண்ட்ஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வெளியில் போய் சில பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. கோஆர்டினேட்டர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அப்படி கோஆர்டினேட்டர் அந்த லம்சம் அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இந்த வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நான் கொடுக்குறேன், இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், இந்த அமௌண்ட்டில் வந்து இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ இந்த அமௌண்ட்டை கொடுத்தது நான் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் சைன் பண்ணணும். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை தான் ஆன்சர் பண்ணணும், இவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்கேன் இதுதான் பில் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு. ஓகே, அது அந்த மாதிரி ஃபில் பண்ணுற அந்த டீட்டெயிலுக்கு பேர் தான் வவுச்சர் நோட். ஸோ அந்த வவுச்சரில் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தான் இந்த வவுச்சர் நம்பர். ஓகே, அண்ட் அகெயின் லெஜர் ஃபோலியோ ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. அண்ட் நெக்ஸ்ட் காலம் இஸ் அமௌண்ட், how much we have taken for spending or how much amount is going outside the business. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா enter the following transaction in a simple cash book. அதில் January 1st வந்து கையில் கேஷ் இருக்குது. ஸோ கேஷ் அசெட் அப்படிங்கிறதுனால டெபிட் சைட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ January 1st 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் 22,400 rupees. அடுத்தது January 5th வந்து receipt from அரவிந்த். ஸோ we are receiving. ஸோ அதுவும் நம்ம டெபிட் சைட் தான் போடணும் எல்லா ரெசிப்டும். ஸோ January 5th to அரவிந்த் அக்கௌண்டன்ட் போட்டு அமௌண்ட் காலமில் 600 rupees. பெய்ட் ரெண்ட் அது எக்ஸ்பென்சஸ், அதனால அதை கிரெடிட் சைட் போடுறோம். January 7th பை ரெண்ட்னு போட்டு அமௌண்ட் காலமில் 60 rupees. சோல்ட் கூட்ஸ், ஸோ கூட்ஸ் சோல்ட் பண்ணி நமக்கு கேஷ் உள்ள வருது. ஸோ 600 இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அதை டெபிட் சைட் போட்டிருக்கோம் 2 சேல்ஸ்ன்னு போட்டு.
அடுத்தது பிரபுக்கு பே பண்ணியிருக்கோம், இட் இஸ் கோயிங் அவுட் சைட் த பிஸ்னஸ், அதனால கிரெடிட் சைட் 1400 rupees நம்ம போட்டிருக்கோம் பை பிரபு. அண்ட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங் இன்சைட் பட் கேஷ் வந்து வெளியில் போகுது, அதனால பை ஃபர்னிச்சர்னு போட்டு 400 rupees கிரெடிட் சைடு. இங்கே கேஷ் உள்ள வருதா வெளியில் போகுதா அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, doesn't matter furniture is coming inside or not, cash வெளியில போகுது. ஸோ paid salary, salaries-உம் வெளியில போகிறது தான் நம்ம பே பண்ணுறோம், அதனால அதையும் கிரெடிட் சைடாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுறப்ப will get a balancing figure on credit side, that is 21,540 rupees. ஓகே, ஸோ அதுதான் cash balance on in the month of January, and grand total on both the side is 23,600 rupees. ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே என்ன இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.